19/4/2024 அன்று நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் விஜயன் அவர்களை ஆதரித்து தலைமையிட பேச்சாளரும் திரைப்பட நடிகருமான பாத்திமா பாபு அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றி இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறார். உங்களுடைய அமோக வாக்குகளை இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து வேட்பாளரை வெற்றி செய்யுமாறு பணியோடு கேட்டுக் கொள்கிறோம். எமிலி ஒன்றிய மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கேவிஆர் அருணாபதி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவி தங்கத்தாரகை அம்மா அவர்களையும் இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த திருமலை பிரச்சார கூட்டம் இன்று தமிழ்நாடு முழுவதும் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதல்வரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவரும் வருங்கால முதலமைச்சரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் அண்ணன் சு ரவி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான 3 முறை அரக்கோணம் சட்டமன்றத்தில் வென்றெடுத்த சரித்திர நாயகன் நம்முடைய வழக்கறிஞரும் பாகுமிகு அண்ணன் சு ரவி அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே இன்று நெமிலி மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெமிலி பரப்பரக்கம் பேரூராட்சியிலே இன்று இந்த திருமண பிரச்சார கூட்டம் சீரோடும் சிறப்போடும் மிக எழுச்சியோடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளரும் சின்னத்திரை ஒரு நேரத்திலே அக்கா அவர்கள் செய்தி வாசிப்பவர்கள் இருந்தார்கள். அக்கா அவர்கள் செய்தி வாசிக்கும் பொழுது அவருடைய தமிழை கேட்பதற்காகவே ஒரு ரசிகர் கூட்டமே இருந்தது. அந்த ரசிகர் கூட்டத்தில் நானும் ஒருவன். அதே போல திரைப்படத்துறையிலும் அவருடைய கடம் பதித்து இன்று நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய கவன ஈர்ப்பால் இன்று நம்முடைய அதிமுக நகரத்திலே நம்முடைய சிறப்பு பேச்சாளராக ஒரு நட்சத்திர பேச்சாளராக இன்று பலப்பாக்கத்திலே இன்று வருகை தந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் மற்றும் தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் இந்த மாலை நேரத்திலே வணங்கி கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நமக்கெல்லாம் ஒரு சவாலான தேர்தல். இந்த தொகுதியிலே 3 முறை எம்பியாக ஜெயித்து இன்று 4வது முறையாகவும் இங்கே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிற ஜெகத்ரட்சகன் ஒரு முறை கூட தொகுதி பக்கம் வந்தது கிடையாது. இப்பொழுதுதான் தெரிகிறது அரக்கோணம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் பார்ப்பதற்கு அவர் இப்பதான் வந்திருக்கிறார். வரும்போது எல்லாரும் காசு கொடுத்துட்டு இந்த முறை ஜெயிக்க கூட நினைக்கிறார். இந்த கூட்டத்தில் வாயிலாக சொல்லுகிறேன், ஜெகத்ரட்சகன் டெபாசிட் பீரியட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பா சொல்றேன் டெபாசிட் இந்த முறை. ஏன்னா நீங்க எம்பியா இருந்து இந்த தொகுதியில் நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு பணிகளை உங்களால செய்ய முடியல. யாராவது கோரிக்கை நீங்க வந்தாங்கன்னா ஒரு 5000 10,000 கொடுத்து ஒவ்வொரு முறையும் நீங்க மக்களை ஏமாத்திட்டீங்க. ஆனா இந்த முறை நீங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா திமுக இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒரு சின்ன ஆணை கூட கொடுக்கல. நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டுகள் 6 மாத காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். அது நாட்டு மக்களுக்கு தெரியும், விவசாய பெருமக்களுக்கு தெரியும், நெசவாள பெருமக்களுக்கு தெரியும். இன்று என்ன நிலை தெரியுமா? முன்முறை மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியும் கண்ணீர் வடிக்கிறார். ஒவ்வொரு நெசவாளரும் இன்று தறி ஓட்ட முடியல, தனியை வித்து சாப்பிடக்கூடிய நிலைமை இந்த விடியா திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் நீங்கள் எல்லாம் மறந்தோ ஏமாந்தோ திமுக ஓட்டு போட்டீங்க. ஏன்னா கொடுத்த வாக்குறுதி கூட பாத்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதி 520 வாக்குறுதி கொடுத்து உங்களை எல்லாம் ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு சொன்ன ஒரு நிகழ்ச்சி கூட அவரால் பண்ணி காட்ட முடியல. நீட் தேர்வு ரத்து பண்ற அந்த ரகசியம் எடுத்து அப்பதான் தெரியுமா? இது வரைக்கும் தெரியல. நாங்க ஒரு கையெழுத்து போட்டா முடிஞ்சிருந்தா மாநாட்டுல 50 லட்சம் கையெழுத்து வாங்குறான். அது பூரா குப்பையில பறந்து. இந்த மாதிரி ஒவ்வொருமே அவங்க திட்டம் போட்டு தலைவர் பண்ணார். திட்டம் போட்டு தேர்வு கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும்.
அதை சட்டம் மூலத்தை தடுக்கிற கூட்டம் நம்ம. அதுக்கான வழிமுறை தான் இப்போ நமக்கு தேர்தல் வந்திருக்கிறது. கழக தோழர்கள் ஆகட்டும், நம்முடைய கூட்டணி சகோதரர்கள் ஆகட்டும், எல்லாரும் சொல்றாங்க கூட்டணி இல்ல அதிமுக ஜெயிக்காதுன்னு. கூட்டணி இல்லாமல் இருக்கிறது தான் நம்முடைய பலம். அம்மா அவர்கள் தனித்து ஒரு சிங்க பெண்ணாக 40 தொகையும் வென்றெடுத்த கட்சிதான் அதிமுக. நமக்கு கூட்டணி இருக்கிறாங்க, இப்ப கூட இல்லைன்னு சொல்ற அந்த கூட்டணி இருந்த சகோதரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு எழுச்சி ஆற்காடுல இது ஒரு மீட்டிங் வந்தாங்க. அக்கா விஜயகாந்த் அவருடைய மனைவியார் வந்தாங்க. என்ன கூட்டம் தெரியல, அந்த மாதிரி சொல்றாங்க அதிமுக தேமுதிக ராசியான கூட்டணி சொல்லி. அதனால எங்களுடைய கூட்டத்தையோ எங்களுடைய கூட்டணி பற்றி யாரும் வந்து இலக்காரமா நினைக்காதீங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியை வென்றெடுக்க போகிற இலக்கைகளை அதை நம்முடைய பேரூராட்சியிலே கூடியிருக்கின்ற இந்த பொதுமக்கள். ஆகையினால நீங்கள் எல்லாம் வாக்காளர் பெருமக்கள் பணம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அதெல்லாம் சாராய ஆலையில சம்பாதித்த பணம், வரிப்பணத்தை இழைத்த பணம். அந்த பணத்தை வாங்கி கொள்ளுங்கள். 500 1000 வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டை மட்டும் ரெட்டைக்கு போடுங்க. நம்முடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் நம்முடைய அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி சார்பாக சிவலிங்கர் வந்திருந்தார். அப்பொழுது அவர் மேலே சொன்னார், எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்த்தால் அரக்கோணம் நாடாளுமன்றம் நாம் ஜெயித்து விட்டோம் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அறிவுறுத்தி இருந்தார். அதே போல இந்த பேரூராட்சிகளை இன்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய நிலையில் மேற்கு ஒன்றியத்துக்கும் பேரூராட்சிக்கும் திமுக டெபாசிட்டுக்காக இருந்து நீங்க இப்ப நிரூபிக்கிறீங்க. அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தலாக நம்முடைய இரட்டை இலட்சணத்தில் வாக்களித்தாலும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2026 முதலமைச்சராக முடியும். அண்ணன் முதல்வராக மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஆகையினால யார் எந்த கட்சிக்கார காசு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லாதீங்க, வாங்கிங்க. அதெல்லாம் கொள்ளையடித்த பணம். ஆனா நம்முடைய ஏஎல் விஜயன் அவர்கள் என்ன போல ஒரு ஒன்றிய கழக செயலாளர் தான், அவருக்கு இங்க வந்து சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பெருவாரியான ஓட்டு வித்தியாசம், லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் அவர் ஜெயிக்க வேணும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.